டு அவர் சேனல் பாரதிஸ் கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. என்னென்னா பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக் பாயில் பண்ணுறது எப்படின்ட்டு தான். என்னடா இது கூடவா எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ முட்டையை வந்து எப்படி நம்ம உடையாமல் அந்த முட்டைங்கெல்லாம் சில டைம் வந்து நம்ம வேக வைக்கும் போது கொதிக்க வச்சுக்கும் போது வெளியில் வந்து அந்த மஞ்சள்லாம் வெளில வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நம்ம எப்படி இன்றைக்கி முட்டை வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம பாரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாயில் பண்ணுங்கள். ஏன்னா அது மேலே வந்து சில அழுகுங்களாம் இருக்கும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை கொஞ்சம் ரொம்ப அகலமான கடாய் இல்லாமல் இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இன்னும் குறுகலான கடாயை போட்டிங்கன்னா அந்த முட்டை வைக்க அதே மாதிரி ரொம்பவும் குறுகலாக போடாதீங்க. ஸோ ஏன்னா வந்து முட்டை உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. ஸோ கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் வச்சுருக்கிறது அந்த முட்டைக்கு கொஞ்சம் மேலே தான் தண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணும்போது ரொம்ப ஹையில் வச்சு ஆன் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியமாகவே ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹையில் வைக்கும் போது அந்த கொதிக்க வரும்போது முட்டை வந்து கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 to 10 minutes பாருங்கள் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மேல் இருக்க ஓடு வந்து உடையாமல் இருக்கும். ரொம்ப அதாவது உடையாமனா உள்ளே இருக்கிறது வெளில வராமல் இருக்கும். இதை மூடிடலாம். டைம் பார்த்துக்கோங்க. 10 minutes. உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணால் 10 minutes இருந்தாலே போதும். மினிட்ஸ் கழிச்சு இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எக்கு நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஸோ இப்போ வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம். ஒரு 2 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி அதாவது தண்ணி வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது பாருங்கள் நல்லாவே கிராக்கர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி விரிசல் வந்தாலே முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி சுடு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா உடனே நம்ம வந்து எடுத்தோன்னா சூடு கையில் தாங்காது. ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி கை பிடிக்க முடியாது பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க ஒரு பிளேட்டில். Oh, let me up with a bright smile on now. பாருங்க எவ்வளோ சாஃப்டான முட்டை ரெடி ஆகிடுச்சு. உள்ளே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ இதை நான் வேறு இப்போ பாருங்கள் சூப்பராக உள்ளே வந்து முட்டை எவ்வளோ சாஃப்டாக நம்ம நைஃப் வச்சதும் இறங்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக வெந்துருச்சு. ஸோ உள்ளே நல்லா வெந்திருக்கு. ஸோ சூப்பராக ஈஸியாக நம்ம இந்த மாதிரி முட்டையை வந்து பாயில் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you, tata, bye bye.